கனியிருக்க காய் உதிரும் நாலடியார் மற்றறிவாம் நல்வினை யாமிளையம் என்னாது கைத்துண்டாம் போழ்த்தே கரவாது அறம் செம்மின் முற்றி இருந்த கனியொழிய தீவழியால் நற்காய் உதிர்த்தலும் உண்டு. உலகத்து நிகழ்வுகள் பலவும் காலமுறையினை ஒட்டியே நிகழ்வன. மனிதர்களிடையே பருவத்தே ஏற்படும் மாற்றங்கள் தாவரங்களில் அரும்புதல் மலர்த்தல் காய்த்தல் கனிதல் போன்ற முறைப்படி நடைபெறும். ஒவ்வொரு நிலையிலும் உயிரின் பண்புகளும் அதன் பயன்களும் செயல்களும் வேறு வேறாக இருப்பதை காணலாம். இதனை அடிப்படையாக வைத்து ஒவ்வொரு பருவத்தும் குறிப்பிட்ட செயல்களைச் செய்து பலன்களை துய்த்தல் வேண்டுமென சிலர் வற்புறுத்துவர். இது இவ்வுலக வாழ்விற்கான செயல்களுக்கு பொருந்தும், ஆனால் மனித உயிரின் உயர்வாழ்விற்கு உன்னத நிலை எய்துவதற்கு பொருந்தாது. இதற்கு பருவங்கள் தோறும் முயற்சி செய்தல் வேண்டும் என்பர். மனிதர்கள் இளமையில் எதுவும் செய்யலாம், பின்னர் நல்வினை ஆற்றலாம், பலன் பெறலாம் என்று சொல்பவர்களுக்கு பதிலுரையாக மேற்கண்ட பாடல் அமைந்துள்ளது. அறம் செய்வதற்கு பருவம் பார்த்தல் கூடாது. வாய்ப்பு உள்ள பொழுது எல்லாம், கையில் பொருள் கிடைக்கும் பொழுது எல்லாம் மறக்காமல் அரண் செய்தல் வேண்டும். பருவத்தே செயல்படும் சில நிகழ்வுகள் மாறிச் செயல்படவும் கூடும். எனவே வாய்ப்பான நேரத்தில் செய்யாமல் உரிய பருவம் வரவில்லை என்று நினைத்து கொண்டிருத்தல் சரியென்று அப்பருவத்தை அறஞ்செய்ய முடியாமலும் போக நேரிடும். புயல் வீசும் பொழுது காம்பு மெலிந்து கனிந்த பழம் மரத்திலேயே ஒட்டியிருக்க, காம்பு தடித்து பருத்து இருக்கும் காய்கள் உதிர்ந்து விடுவதும் உண்டு. இந்த உண்மையினைச் சுட்டி அறம் செய்ய இளமை தக்க பருவம் அன்று என்று எண்ணுவது தவறு என்று விளக்குவர் அறவோர். எனவே இளமை முதுமை என்று கருதாது கையில் பொருள் உள்ள பொழுதே மறைக்காமல் அறம் செய்வோமாக. உத்தராத்தியனம். தீய ஒழுக்கத்தில் ஈடுபட்டுள்ள ஆன்மா வானது தனக்கு தானே எவ்வளவு தீங்கிழைத்துக் கொள்கிறதோ அவ்வளவு தீங்கினை கழுத்தை நெரிக்கும் பகைவன் கூட இழைப்பதில்லை.